to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 116:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி நம்முடைய அன்பின் ஆண்டவர் நம்முடைய சரீரங்களையும் ஆத்துமாக்களையும் எப்போதும் காத்து கொள்வார். ஆகவேதான் சங்கீதக்காரன் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று கூறுகிறான். சிலருக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒருவித கலக்கமும் இனம் புரியாத பயமும் ஏதோ தீமையான ஒன்று நடந்துவிடுமோ என்கிற நினைவும் வாட்டிக்கொண்டே இருக்கும். சிறு பிரச்சனையானாலும் அவர்களுடைய நிம்மதியை குலைத்துவிடும். உடலில் ஒரு சாதாரண கட்டி ஏற்பட்டால் கூட இது புற்றுநோயாக இருக்குமோ என்று பயப்படுவார்கள். பிள்ளைகள் ஏதோ காரணமாக பள்ளிக்கூடத்திலிருந்து தாமதமாக வீடு திரும்பினால் கூட ஐயோ, அவர்களுக்கு ஏதோ விபத்து நேரிட்டு விட்டதோ என்றெல்லாம் எண்ணி கலங்குவார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயாவும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று யோவானும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். உங்கள் உள்ளத்தில் கலக்கமும் பயமும் வரும்போது தாவீதை போல உங்கள் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லுங்கள். நமது கர்த்தர் இளைப்பாறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது பக்தனை போல மரணத்தின் விளிம்பிலே நடந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. பல சந்தர்ப்பங்களில் மரணத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு சில அடிகள் தூரம் மாத்திரமே இருந்ததை பார்க்கிறோம். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தார். தன்னை விட பலமின்றிய சத்துருக்களை அவர் எதிர்த்து நின்றார். அவருடைய ஆத்துமா கலங்கின வேளையில், என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். என் ஆத்துமாவே, உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இருதயம் கலங்கி கொண்டிருந்தது போதும். பய உணர்வு வாட்டி வதைத்தது போதும். மற்றவர்கள் செய்த துரோகங்களை எண்ணி எண்ணி கலங்கியது போதும். இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லுங்கள். ஆம், வேதனைகளை நீங்கள் நீடிக்க விடக்கூடாது. கர்த்தரிடம் ஓடிச் சென்று அவர் தருகிற முக்கியமான ஆசீர்வாதமாகிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவனற்ற மக்களுக்கு இளைப்பாறுதல் பெற வழி கிடையாது. எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி இல்லையே. இரவும் பகலும் இருதயம் கலங்குகிறதே, மரண பயம் வாட்டுகிறதே என்று அவர்கள் புலம்புகிறார்கள். ஒரு தாய் கண்ணீரோடு, எங்கள் மகள் பெற்றோராகிய எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு புறஜாதியை சேர்ந்த வாலிபனோடு ஓடிவிட்டாள். அதை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலும் இல்லை என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதங்களை பற்றி கொள்வதே துன்பங்களிலிருந்து விடுபட நமக்கிருக்கும் ஒரே வழி. அவர் ஆறுதலும் தேறுதலும் அளிக்கிறவர் மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற பலத்த பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார்.
அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாம் களைப்படைந்து விடாய்த்து போகும்போது தேவன் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று கூறுவதை கேட்பது பெரிய ஆறுதலாக இருக்கும். நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பது தேவனுடைய வேலை மட்டுமல்ல, அதை இளைப்பாறுதலாகவும் புத்துணர்வுடனும் காத்து கொள்வது நம்முடைய கடமையும் ஆகும். மார்த்தாளை பாருங்கள். இயேசுவையும் அவரது சீஷர்களையும் உபசரிப்பதில் அவள் கவனமாயிருந்தாள். அதனால் கலக்கமடைந்து தன்னுடைய சகோதரியை குறித்து இயேசுவிடம் குறை கூறினாள். இயேசு அவளிடம், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று கூறினார். சில வேளைகளில் நாமும் இவ்வாறே செய்கிறோம். வாழ்வில் ஏதாவது தவறாக நடக்கும்போது நம்மை சுற்றி நடப்பவற்றை குறித்து நாம் கலக்கமடைந்து நம்முடைய கோபத்தை நம் குடும்பத்தில் நமக்கு அன்பானோரிடம் காட்டுகிறோம். பின்னர் பல நாட்கள் அவர்களுடன் பேச முடியாமல் போகிறது. அது நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தினரின் சமாதானத்தையும் கெடுக்கிறது. நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் ஒருபோதும் கலக்கமடையக்கூடாது. கர்த்தரே நம் சரீரத்தையும் ஆத்துமாவையும் பாதுகாத்து இளைப்பாற செய்கிறவர். இயேசு மார்த்தாளிடம் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறினார். நல்ல பங்கு எது? இயேசுவே நல்ல பங்காவார். நமக்குள் இயேசு வாசம் பண்ணி நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். உலகம் உன்னையே நம்பு என்கிறது. நம்மேல் நம்பிக்கை வைப்பதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. நம்மையே நம்மால் நம்ப இயலாது. நம் சரீரம் குறைகள் கொண்டது. நம் மனம் அடிக்கடி எதிர்மறையாக யோசிக்கக்கூடியது. அதில் நம்புவதற்கு என்ன இருக்கிறது? இயேசு மாத்திரமே நாம் நம்பக்கூடியவராவார். இந்த உலகில் நாம் பிழைத்திருக்கும்படி அவர் தம்முடைய ஜீவனை பலியாக கொடுத்தார். நாம் இயேசுவை முழுவதுமாக நம்பலாம், விசுவாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறுகிறார். நாம் இளைப்பாறும்படி தம்மேல் நம்முடைய பாரங்களை வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பவுலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்று குறிப்பிடுகிறான். எல்லாவற்றின் மேலும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்று அறிந்து நாம் திருப்தியாயிருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவன் கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் இளைப்பாறுதலுக்கு திரும்புங்கள், மனம் கலங்காதிருங்கள், இயேசுவை மாத்திரம் சார்ந்திருங்கள். அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் நீர் அருளும் இளைப்பாறுதலுக்காகவும் பூரண சமாதானத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் என்னுடைய கவலைகளையும் பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைப்பதற்காக உம்மிடம் வருகிறேன். நீரே என் இரட்சகர். நான் பிழைக்கும்படி நீர் உம்முடைய ஜீவனை எனக்காக பலியாக கொடுத்தீர். நீர் ஒருவரே நான் நம்பத்தக்கவராய் இருக்கிறீர். என்னுடைய கலக்கத்திலிருந்தும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் என்னை விடுவிக்க
உம்மால் மாத்திரமே கூடும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்தில் சமாதானத்தையும் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலையும் காணும்படி உம்மிடம் திரும்புகிறேன். என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகளிலிருந்து ஆவிக்குரிய போஜனம் வரைக்கும் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று அறிந்திருக்கிறேன். வல்லமையும் ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று கூறி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.